வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போல ஜாலியாக அப்படியே மேட்டுப்பாளையம் கல்லார் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க. அங்கே பாருங்கள், அந்த பழைய காலத்து ரயில், அடடாடா என்ன ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதி. அங்கே பிளாக் தண்டர் இருக்குது, பெரிய கோவில் இருக்குது, தென்னந்தோப்புகளும் பறவைகளும் பட்சிகளும். அடடா, இந்த மாதிரி ஒரு அருமையான அழகான இடத்துல தான் இருக்குது சச்சிதானந்த ஜோதி நிகேதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதாவது பன்னாட்டு பள்ளி. ரொம்ப அற்புதமான இடம், ரொம்ப அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனுடைய தலைவர்லேருந்து செயலாளர்லேருந்து கடைசி நிலை ஊழியர் வரை அற்புதமான பணியாளர்கள். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி சாலையில் போயிட்டுருக்கோம். பிரமாதமாக போயிட்டுருக்க வண்டி. அந்த கல்லாறு ரயில்வே கேட்டு வருது பார்த்தீங்களா, அது கிட்ட பாருங்கள், அருமையான 2 ஆர்ச் இருக்குது. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம நுழையிறோம். அதுதான் இந்த பன்னாட்டு பள்ளியினுடைய நுழைவாயில். நடைமுறை பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நாம் நேராக நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. அங்கே பாருங்கள், கவிதாசன் வந்துட்டுருக்காரு. என்ன அழகாக வந்து மாணவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வணக்கம் போடுறாரு பாருங்கள். அதான் ஒரு மனிதனுடைய உயர்ந்தபட்ச பண்பாடு. அடுத்து மேடைக்கு அழைக்கிறாங்க. மேடைக்கு பாருங்கள் யாரெல்லாம் வர்றாங்கன்னு. தாசனா பித்தனா அப்படின்னு லேசாக நினச்சிடாதீங்க. தாசன்னா கவிதாசன், பித்தன்னா கலைப்பித்தன். அது மட்டுமல்ல, இன்னும் 2 பெரிய ஆளுமைகள் அந்த மேடையில் இருக்காங்க. தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடை மேல் பணி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான். நம் உள்ளத்தை உருக வைப்பது திருவாசகம். பக்தி என்ற உணர்வை அப்படித்தான். பக்தி என்பது உள்ளத்திலே இறைவனை இருத்தி மனதாலும் மொழியாலும் வாக்காலும் நாம் வழிபடுவது. அந்த திருவாசகத்துக்கு பாடலும் பொருளும் எழுதிய சூலூர் கலைப்பித்தன் அவர்களை சிறப்பு செய்வதற்காகவே இந்த சிறிய அறிமுக விழாவை நம்முடைய செயலர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். நூலுக்கு தரக்கூடிய மரியாதை, நூல் ஆசிரியருக்கு செய்யக்கூடிய மரியாதை, இரண்டையும் பார்ப்பதற்காக எங்களுடைய மாணவ மணிகள் இங்கு கூடியிருக்கிறீர்கள். நூலாசிரியர் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் இந்த நூலுக்கு எழுதிய உரையை பற்றியும் அதனுடைய ஆழத்தை பற்றியும் கொங்குநாடு கலையறிவியல்களுடைய துணை முதல்வரும் தமிழ்துறை தலைவருமான முருகேசன் ஐயா அவர்கள் இவ்வளவு நேரம் உரையாடி கொண்டிருந்தார். கொஞ்சம் என்னுடைய காதிலும் விழுந்தது. ஏனால் பெரியவர்கள் பேசுவதை கேட்பதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். கேட்டல் கூட மிக இனிமையானது. எந்த அளவுக்கு அவர்களுடைய உரை இருந்தது என்றால், திருவாசகத்துக்குள்ளே இருவரும் கரைந்து போய் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய முருகேசன் ஐயா அவர்களையும் நூலாசிரியர் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி உங்களுடைய உள்ளத்திலே நல்லொழுக்கத்தையும் பக்தியையும் பண்பாட்டையும் வளரச் செய்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய செயலர் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நூலாசிரியரோடு வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் நம்முடைய ஆசிரியர்களையும் இறுதியாக என்னுடைய மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய துணை முதல்வர் தமிழ்துறை தலைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க,
ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னலன்றன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூண்கழல்கள் வெல்க, காருண் மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விடை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கார் முதனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும். நல்ல கைத்தட்டல்களை வழங்கி தென்னாடுடைய சிவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவருளை அளவிட்டு அறிய முடியுமா என்று கேட்டால் அளவிட்டு அறிய முடியாது. அண்ட சராசரங்களாக இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் தன்னுடைய இன்னருளால் படைத்து 24,000 கோடி யோனி பேதங்களில் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பரந்த பிரபஞ்சத்தில் அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் ஆற்றலை யாரால் அறிய முடியும்? யாராலும் அறிய முடியாது. அவன் உணர்த்துதலால் அன்று அறிய முடியாது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறார், எங்கு தன் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசகர் பாடுகிறார். நம்முடைய சூழல் கலிப்புத்திரையா அவர்களுடைய எண்ணத்தில் உதித்தெழுந்து இருக்கக்கூடிய அந்த திருவாசக உரையில் இருக்கக்கூடிய பெருமைகள் என்னென்ன? ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞன், ஒரு உரையாசிரியர் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பாராட்டப்பட வேண்டும். மண்ணுலக வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி என்று ஒரு கவிஞன் பாடினார். அந்த நீர்க்குமிழி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு படைப்பாளியை பாராட்டுகிற உயர்ந்த எண்ணம் நம்முடைய சேலன் அவர்களுக்கு இருக்கிறது. நூலை படித்திருக்கக்கூடிய ஆசிரியர், நூலாசிரியர் மேடையில் இருக்கிறார். மணிவாசகருடைய இனியொரு வடிவமாக அவர் இந்த நூலுக்கான உரையை வழங்கி இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய துணை முதல்வர், நூலாசிரியரோடு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள், வெள்ளிங்கிரி ஐயா அவர்கள் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், குழுமி இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பு வணக்கம். நல்ல முழுமையாக படித்து தெளிந்து ஞானத்தை கைவரப்பெற்ற வள்ளல் பெருமான் சொன்னார், வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை யான்கலந்து பாடுங்கால், தேன்கருப்பஞ்சாற்றினிலே தேன்கலந்து உயிர்களந்து தெளுங்கடிச்சியின் சுவைகளந்து ஊன்கலந்து உயிர்களந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று சொன்னார். அப்படி என்னையா திருவாசகத்தில் இருக்கு? படிக்கிறவங்களை எல்லாம் கண்ணீர் மல்க செய்யுமாமே. திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு முருக மாட்டார்களாமே. இந்த கேள்வி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர் மனதில் எழலாம். என்ன இருக்கு திருவாசகத்துல என்று ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கக்கூடிய ஆற்றல் அந்த திருவாசகத்தில் இருக்கிறது என்பதை உங்களுடைய மனங்களில் உணர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா கூடியிருக்கிறது. அப்புறம் அவங்க பாருங்க, எல்லா காலத்துக்கும் இந்த சமூகத்துல நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்ட செஞ்சாலும் பேசுவாங்க. எப்பவுமே ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனந்த பரவசத்துல மணிவாசகர் பாடுகிறார், பேசப்பட்டேன் நின் அடியார் என்றே திருநீர் பூசப்பட்டேன்னு பாடுறாரு. அப்போ அந்த காலத்தில் யாரோ, எல்லா காலத்துக்குமே சரியாகத்தான் இருக்கிறது. நீர்கள் எல்லாம் பிறப்பதற்கு ஒரு காரணம் வேண்டாமா? ஒரு கருவி வேண்டாமா? மண்ணுலகத்துல இன்னாருக்கு, இந்த அப்பாவுக்கு, இந்த அம்மாவுக்கு நம்ம பிள்ளையா பிறப்புன்னு மேலிருந்து எழுதப்பட்டிருக்கு. அதை வாங்கிட்டு கீழே வந்தோம். ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கும், இவ்வளவு நேரம் அற்புதமாக என்னிடையே இந்த செய்திகளை கேட்ட குழந்தைகளுக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் நூலை அறிமுகம் செய்திருக்கிறோம். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் பாடலுக்கான விளக்கத்தை எழுதியிருக்கிறார். இதை பற்றி பேராசிரியர் முருகேசன் அவர்கள் இவ்வளவு நேரம் உங்களிடம் பேசி நிறைய கருத்துக்களை உங்கள் மனங்களில் விதைத்திருக்கிறார்.
உரையே எளிமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு எளிமையான விளக்கத்தை கொடுத்து மாணவ மாணவியர் புரிந்து கொள்ளும் வகையில் இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் அல்லது வைத்திருக்க வேண்டும் என்பது கூட மிக முக்கியம் என்று சொன்னார். நம்முடைய பள்ளியில் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்து வருகிறோம். அந்த புத்தக திருவிழாவில் இந்த புத்தகம் விற்பனைக்காக உங்களுக்கு வைக்கப்படும். கட்டாயம் உங்களுடைய பெற்றோரிடம் சொல்லி நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். இந்த வயதில் வாசிக்க முடியவில்லை என்றாலும் வைத்திருந்து பிறகு வாசிக்க வேண்டும். நான் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் படித்த மாணவன், உங்களைப் போல விடுதியிலிருந்து படித்தவர். அப்பொழுதெல்லாம் பரிசுக்காக புத்தகங்கள் தான் வழங்குவார்கள். அப்பொழுது புத்தகங்கள் வழங்கப்படுகிற போது நமக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கார். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், சாரதா மணி அம்மை இவர்கள் எழுதிய புத்தகங்கள், அவர்களை பற்றிய புத்தகங்களை எல்லாம் எங்களுக்கு வழங்குவார்கள். அந்த புத்தகத்தை எல்லாம் வாசித்துத்தான் நான் ஒரு பேச்சாளனாக எழுத்தாளனாக வருவதற்கு அது அடிப்படை காரணமாக இருந்தது. அதைத்தான் நான் புத்தகத்தை பற்றி 2 வரிகளில் குறிப்பிட்டேன். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். ஆகவே புத்தகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதற்காக ஐயாவை இங்கு அழைத்தேன். அவர் வந்தார். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்றால், அவர் எனக்கு அலைபேசியில் அழைத்து உங்களுக்கு திருவாசகம் புத்தகம் வழங்க வேண்டும், அலுவலகத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார். அதாவது நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார். ஆகவே நான் இருங்கள், என்னுடைய நேரத்தை பார்த்துவிட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்று ஒரு அரை மணி நேரத்தில் என்னுடைய மனதிலே தோன்றியது. அங்கே அவரை அழைத்து புத்தகம் வாங்குவதை விட இங்கே அழைத்து இந்த நூலை மாணவ செல்வங்களுக்கு அறிமுகம் செய்தால் நன்மையாக இருக்கும், உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எதிர்காலத்தில் இதை பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும் என்று சாமிஜி அவர்கள் தான் என்னுடைய மனதிலே தோன்ற வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சாமிஜி அவர்கள் சொன்ன கருத்துக்களை அவருக்கு வழங்கி இருக்கிறோம். பெரிய ஆன்மா எல்லாரும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே 3 புத்தகங்களை பற்றி வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்று சொல்வார். முதல் புத்தகம் இறைவன் மனிதனுக்கு சொன்னது. இறைவன் மனிதனுக்கு சொன்ன புத்தகம் பகவத்கீதை. யார் சொன்னது? வாங்க, அவருக்கு ஒரு கைதட்டல் பாராட்டு. வாங்க வாங்க வாங்க, இவருக்கு ஒரு புத்தகம் கொடுங்க. பகவத்கீதை இறைவன் மனிதனுக்கு சொன்னது. 2வது புத்தகம் மனிதன் இறைவனுக்கு சொன்னது. அதுதான் இது திருவாசகம். மனிதன் இறைவன் கூட பேச முடியாது, திருவாசகம். 3வது புத்தகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது. எல்லாம் தெரிஞ்சுட்டார். வகுப்பாசிரியர்கள் வகுப்புல சொல்லியிருக்காரு, மகேஷ் அவர்கள் சொல்லியிருப்பார். கைதட்டல அர்த்தம் புரிஞ்சுட்ட, சீக்கிரம் சாப்பிட போலான்னு நினைச்சு இது கைதட்டல. ஆக இந்த 3 நூல்களையும் நாம் வாசிக்க வேண்டும். 3 புத்தகங்களையும் நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் வாசிக்க வேண்டும். சூலூர் கலைப்புத்தன் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி. அவர் படித்தது நம்மை போல வகுப்பு பள்ளியோடு படிப்பு நின்று விட்டார். நிறைய திரைப்படங்களை அவர் இயக்கி எடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் பின்னாடி போட்டிருக்கும். மரபு கவிதைகளை எளிமையாக எழுதக்கூடியவர். ஆக சொன்ன நேரத்தில் எழுதி படைத்து விடுவார். ஒரு படைப்பாளி நம்முடைய பள்ளிக்கு உங்களோடு கலந்துரையாடுகிற இந்த நேரத்தை பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நமச்சிவாயின் வாழ்க்கை, நாட்டின் கால் வாழ்க்கை. ஐயா அவர்களை உங்கள் அன்பு கலந்த கரவழியோடு அவர்களை வருக வருக என்று மேடைக்கு பணியோடு அழைக்கின்றோம். சிவனே போற்றி, சிவன் தாள் போற்றி. சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியில் நான் நுழையும் முன்னே பேசித்து போனேன். இங்கே உங்களை பார்க்கும்போது எனக்கு நான் தழுதெடுக்கிறது. நான் ஒரு கைலாயத்திற்கு வந்தது போல் அறிகிறேன். எனக்கு 80 வயது. நான் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் சிவபெருமான் என்னை இந்த திருவாசத்துக்கு உரை எழுத தூண்டி இப்பொழுது இங்கே கொண்டு வந்தது அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். என்னை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். நான் 10ஆம் வகுப்பு தான் படித்தேன்.
அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து கிடையாது. பல்லடத்தில் லட்சுமி மிஷன் ஒர்க்ஸில் நடந்து போய் நான் வேலை பார்த்தேன். நடுநிசி 12 மணிக்கு எனக்கு எல்லாமே இருட்டாக தெரிந்தது. என்ன செய்ய போகிறோம் என்று அழுதேன். பிறகு நாடகம் சினிமா என்றபோது எனக்கு சிவாஜியம் வந்தார். அவர் என்ன படித்தார்? கண்ணதாசன் வந்தார். அவர் என்ன படித்தார்? கருணாநிதி வந்தார். என்ன படித்தார்? எப்படி இவர்கள் எம்ஜிஆர் வந்தார்? என்ன படித்தார்? அவர்கள் படிக்கவில்லை, ஆனால் அனுபவத்தை படித்தார்கள். அனுபவத்தை படித்து நூலை படித்தார்கள். பிறகு அவர்கள் உச்சியை தொட்டார்கள். அதே முடிவில் நானும் அந்த எண்ணத்தை தயாரித்து வைத்துக் கொண்டு சென்னை சென்றேன். அங்கே சென்றால் ஆயிரக்கணக்கான கண்ணதாசன் வாழி போன்ற ஜாம்பவான்கள் இருந்தார்கள். என்ன செய்வது என்று சொல்லி அஞ்சல் துறையிலே மதுரை தமிழ்ச் சங்கத்தில் நான் படித்தேன். படிப்படியாக படித்தேன், உழைத்தேன். அந்த உழைப்பு என்னை பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஆக்கியது. சிறை உலகில் காசு இல்லாமல் படம் எடுத்தவன் நான் ஒருவன் தான். அதனுடைய முடிவு இன்று நான் திரையுலகம் தொய்வு ஏற்பட்ட போது இறைவன் என்னை கூப்பிட்டான். 63 நாயன்மார் எழுதினேன், 12 ஆழ்வார்கள், 108 திவ்யதேசம் எழுதினேன். இப்படியாக ஒரு 18 ஆன்மீக நூல்கள் எழுதினேன். அந்த எழுத்து இறைவன் என்னை அழைத்தி கொண்டானவுடைய நான் முழுமையான ஆன்மீகவாதி அல்ல. இப்பொழுது இப்படி இருந்த நேரத்திலே சென்னையிலே டிஸ்கவரி புக் பேலஸ் என்ற பதிப்பாளர், ஐயா நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி திருவாசகத்துக்கு உரை எழுதி கொடுங்கள் என்று சொன்னார். நான் முழுமையாகவே மறுத்தேன். எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது என்று. ஆனால் அவர் திரும்ப திரும்ப சொன்னார், நாங்கள் நிறைய பதிப்பு போட்டிருக்கிறோம், அது தவிர இளையராஜா அவருடைய இது கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு அருகி எட்டிய எளிய முறையில், அதாவது நடுத்தர மக்களும் குடிசை மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் திருவாசகத்தினுடைய விசிறி என்று சொல்லி என்னை எழுத தோணினால் நான் பணம் கொடுக்கிறேன் என்று இது எழுதப்பட்டது. ஆனால் அதுக்காக நான் எழுதவில்லை. ஜி.வி. போப், ஆசான் ஞானசம்பந்தம், சித்பவானந்தர், இப்படி ஒரு 220 பேர் எழுதியிருக்கிறார்கள் தற்குறை. இந்த 200 பேருடைய கால் தூசைக்கு தகுதியில்லாதவன் நான். இறைவன் என்னை கட்டளையிட்டானோ என்று நான் எழுத உட்காந்தேன். நீங்கள் நம்ப மாட்டார்கள், இரவு பகலாக ஒரு வருடம் நான் ஆய்ந்து எழுதியது இந்த நூல். எழுதிய பிறகு இது சரியா தவறா என்று எனக்கு பயம் ஏற்பட்டது. பேரூர் அடிகளார் என்னை வாழ்த்தியவர். பேரூர் அடிகளாரை பயின்றவர்களிடம் கொடுத்தேன். அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதை விட மேலாக அங்கீகரிப்பு, உங்களுடைய செயல் சாதாரணமானவர் அல்ல, உங்களுடைய செயலாளர் சாதாரண, அவர் கடல், தமிழ் கடல், அவரோடு நீந்தி நான் போக தகுதியற்றவன், இது உண்மை. அவர் வேணா ஒரு பணிவுக்காக சொல்லலாம். அவர் இந்த இடத்திலே உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால் அது இறைவன் கொடுத்த கட்டளை. அப்படி ஒரு தூய்மையான ஒரு நபர் உங்களை வழிநடத்தி செல்கிறார் என்றால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று நான் சத்தியமாக இங்கே சொல்கிறேன். அவருடைய இடம் அண்ணாந்தோ எட்ட முடியாது. நான் குழியில் இருக்கிறவனை கொண்டு இங்கே உட்கார வைத்திருக்கிறான் அப்படி என்றால் அது இறைவனுக்கு சமமான அவர் என்று நான் கண்டிப்பாக சொல்வேன். அவரிடம் அப்படி அங்கீகாரம் யாரும் வாங்கிவிட முடியாது என்று எனக்கு தெரியும். ஆகவே அவருடைய தாழ்மணிந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நீங்கள் மாணவியர்கள் என்பதற்கு அடிப்படையாக மனிதனுடைய வாழ்வை அடிப்படையாக இருக்க வேண்டிய சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, பொறுப்புணர்ச்சி. எந்த காரணத்தை கொண்டும் பொறுப்புணர்ச்சியும் நேரம் தவறாமையும் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னோடி. காரணம், நான் அப்துல் கலாம் ஐயா அவருடைய அக்னி சிறகுகள் நூலை எழுதினேன். அவருடைய ஆய்வு பண்ணி 50 பக்கம் ஆய்வு எழுதி அவருக்கு அனுப்பினேன். ஒரு நேரம் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்திருக்கிறது. என்னுடைய துணைவியார் எடுத்தார். எங்கிருந்து பேசுகிறீங்க? டெல்லியிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கார்கள். ஐயா இல்லை, அவர் யாரும் சொல்லி இல்லைங்கன்னு, ஃபோனை வைக்காதீங்கம்மா, நான் சொல்கிற நம்பர் எழுதிக்கின்னு அவருடைய அலுவலக நம்பரையும் வீட்டு நம்பரையும் குறிக்க சொல்லியிருக்கார். நான் யார் என்று கேட்கும்போது அப்துல் கலாம் என்று டெல்லி என்று எனக்கு டெல்லிக்கு ஃபோன் செய்து அப்துல் கலாம் ஐயா ஃபோன் செய்திருக்கார். ஒரு மனிதன், ஒரு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற கலைப்பத்தனுக்கு ஃபோன் பண்ணி நம்பர் தொடர்பு என்றால் அவர் எவர்களுடைய பொறுப்புணர்ச்சியோடும் நேரம் தவறாமல் இருந்திருப்பார் என்று நீங்கள் பாருங்கள். எனக்கு அப்படி அவர் 3 லெட்டரை கடிதம் எழுதியிருக்கிறார். பிறகு அவர் என்னை அவர்தான் என்னை அழைத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னை பாராட்டி கைப்பிடினார்.
நேரம் தவறாமையும் பொறுப்புணர்ச்சியும் ஒரு மனிதனை குடியரசுத் தலைவர் ஆகும் என்பது. அவரும் ஒரு மீனவர், இது ஒரு சான்று. இப்படி எத்தனையோ பேர் நேரம், நான் சிவாஜியை வச்சு சிவாஜியோட பணிபுரிந்திருக்கிறேன். அவர் நேரம் தவறாமை பொறுப்புணர்ச்சி உள்ளவர். சிவகுமாரை வச்சு 2 படங்கள் எடுத்திருக்கிறேன். அவர் நேரம் தவறாதே பொறுப்புணர்ச்சி உள்ளவர். துக்ளக் ஷோவை வச்சு படம் எடுத்திருக்கிறேன். நேரம் தவறாமல் கடமை உணர்ச்சியோடு பணியாற்றுகிறார். அதே போல் நானும் நேரம் தவறாமல் இருப்பவன். அப்படி இருந்தால் முன்னேற முடியும். இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நேரம் அப்படி என்றால் நினைக்க வேண்டாம். 2வது, கல்வி என்பது படிப்பதோடு மட்டுமல்லாமல், இப்படி இந்த நூற்றாண்டு நான் நூலகமே கதி என்று இருந்தேன். நீங்கள் நூல்கள் படித்தால் இந்த படிப்பு இவர்கள் சொல்லிக் கொடுக்க படிப்பினுடைய இது கடுவாக ஆகிவிடும். ஆசிரியர் 2வது, இந்த திருவாசகம் குரு சீடனுடைய இதுதான். அதுதான் கடைசியாக நான் சொல்ல போகிறது. அவர் திருவாரூர் பிறக்கிறார், மன்னனுக்கு அரசனாகிறார். இறைவன் குருஸ்தானத்தில் உபதேசிக்கிறார், பேசி வருகிறார். அந்த குரு நீ தில்லைக்கு வா என்று சொல்லிட்டு மறந்து போகிறார். தில்லைக்கு போக வேண்டியவர் பாடுகிறார், ஆனால் அவர் காட்சி கொடுப்பதில்லை. உத்தரகோசமங்கை போகிறார், திருவாரூர் போகிறார், சீர்காழி போகிறார், திருவண்ணாமலை போகிறார். எங்குமே அவர்கள் காணாமல் போய்விட்டால் அப்படி செய்கிறார். கடைசி திருக்கலக்குன்றத்துக்கு காட்சி எடுத்து தில்லைக்கு வரவழைத்து பிறகு அவரே மாணவனாகி எழுதப்பட்டது. ஒரு குரு மாணவனாகவும் ஒரு சிசியன் குருவாக எழுத்தப்பட்டு பிறகு அவர் இறைவனாக ஆகுவது. ஆகவே குருவை பற்றியது தான் இந்த திருவாசகம். இந்த குருவின் அடிப்படை என்றால் உங்களை இறைவன் சோதிப்பான். அதை சோதிப்பதற்காகத்தான் அவர் மறைவாக இருந்து திருக்கலக்குன்ற காட்சி. இறைவனுடைய பக்தியோட நீங்கள் குருவை நேசிக்க வேண்டும். குருவை நேசிக்காமல் இப்பொழுது ஒரு மாணவ ஆசிரியருடைய பந்தங்கள் வருத்தக்குரியதாக இருக்கிறது. அந்த குருஸ்தானத்துக்கு நீ கடவுளாக போற்ற வேண்டும். அதுதான் திருவாசகம். 2வது, உங்களுடைய பாடம் உங்களுடைய செயலாளருடைய உருவில் இருக்கிறது என்பதற்கு நான் இப்பொழுது படிக்கும் கவிதையை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். சொல்லறிவி சுவையோன் கவிதாசன் வாழ்த்துப்பா மடல். சொல்லறிவி சுவையோன் கவிதாசன் வாழ்த்துப்பா மடல். ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு மேலும் குறித்த நேரம் பொறுப்புணர்வு 4ம் சேர்ந்து, குறித்த நேரம் பொறுப்புணர்வு 4ம் சேர்ந்து அழுத்தமான திட்டமிடல் வாழ்க்கையோடு யாரொருவர் நடப்பாரோ உயர்வார் வாழ்வில். எழுத்தாற்றல் சொல்லாற்றல் 2ம் ஊடே திறனாற்றல் செயலாற்றல் 4ம் சேர்ந்து செழிப்பான தோட்டம் போல் பசுமையாகும் எடுத்துரைப்பேன் கவிதாசன் அதற்கு சான்று. எழுத்தாற்றல் சொல்லாற்றல் 2ன் ஊடே திறனாற்றல் செயலாற்றல் 4ம் சேர்ந்து செழிப்பான தோட்டம் போல் பசுமையாகும் எடுத்துரைப்பேன் கவிதாசன் அதற்கு சான்று. குற்றால அறிவு போல கொட்டும் பேச்சு, கூறி வரும் ஊற்று போல கருத்து ஓட்டம், வற்றாத ஜீவநதி தமிழின் ஆற்றல், வார்த்தைகளில் கூடி வரும் அடுக்கு சொற்கள், கற்றோரும் வசப்படுவர் காதல் கொண்டு கற்க வேண்டும் இவரிடம்தான் கல்வி பாடம். நட்பணியா இவராற்றும் தமிழின் தொண்டு 4 திசைகளிலும் முரசுபட்டும். புத்தகங்கள் எழுத்தெல்லாம் நூல்களாமோ, புத்தகங்கள் எழுத்தெல்லாம் நூல்களாமோ, புத்தக தன்மை வளர்க்க வேண்டும் அதுவே நூல், புத்தி தன்னை வளர்க்க வேண்டும் அதுவே நூல்கள். தத்துவங்கள் ஆய்வங்கள் இருக்க வேண்டும் தந்துள்ளார் கவிதாசன் உயர்வு காண. எத்தனைதான் புத்தகங்கள் இவரின் ஆய்வில், எத்தனைதான் புத்தகங்கள் இவரின் ஆய்வில் எழுதுவதற்கும் வாழ்வதற்கும் பாதையாட்டும். முத்தரைகள் பதித்து விட்டார் முன்னே முத்தமிழும் சங்கமாய் சாதித்து விட்டார். மேடை பேச்சு கவிதாசன் பேசும் பேச்சு மிகையின்றி அளவோடு நேரம் பார்த்து கூடியுள்ள மக்கள் எல்லாம் போற்றும் வண்ணம் முழுமையாக பேசுவார் மகிழ்ச்சி உண்டு. வாடியுள்ள மக்கள் எல்லாம் எழுச்சியுள்ள வார்த்தைகளே போர் தொடுப்பார் வெற்றியான ஏடுகளில் எழுதியவற்றை எடுத்து கூறி விளைவிப்பார் கவிதாசன். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் திருவாசகம் படிக்கிறதுல. ஒரு பாடல் திருவாசகத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா 2 வரியில் சொல்றேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று சொல்வார். அத்தகைய சுவாமிகளை முதல்ல வணங்கி அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன்.
அவரும் வந்து உண்மை ஒன்று வழிகள் பல அப்படின்னு நம்ம சாமிகள் சொல்றார். நம்ம திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ஓர் நாமம் ஓருருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமே அப்படின்னு சொல்றார் திருவாசகத்துல. அதன் வழிதான் நம்முடைய செயலர் ஐயா அவர்களும் 1000 கோடி வழியுண்டு ஆயினும் ஆண்டவன் ஒன்றேதான். ஆகையினால வந்து இதுவும் அந்த மணிவாசகர் ஒட்டி எழுதின முன்னோர்கள் சொன்ன செய்தியாகத்தான் இருக்கு. ஆகையினால நம்ம கலைப்பித்தன் ஐயா அவர்கள் வந்து மிக அற்புதமான உரையை வந்து வழங்கியிருக்கிறார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மதிப்புரை வழங்கிய நம்முடைய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய நம்மோடு எப்போதும் தொடர்பு இருக்கிற நம்முடைய முருகேசன் அண்ணா அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கும் முதல்ல இந்நேரம் வரைக்கும் கேட்ட உங்களுக்கும் நம்முடைய மகாகவி பாரதி இலக்கிய மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட நாம் இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது போல் ஒரு அழகான அருமையான அற்புதமான காட்சியை கண்டுகளிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முகமுகமாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இதில் கலந்து கொள்ளச் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே பாருங்க ஐயா, பன்னாட்டு பள்ளியில் துடிப்பையா, இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல? ஆஹா, மீண்டும் சந்திப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். நன்றி, வெண்பா வாழ்த்து. சச்சிதானந்தம் ஜோதி நிகேதனில் கச்சிதமானதாம் கல்வி முறை உச்சியில் உள்ளது என்பது உண்மையில் கண்டறிந்து உள்ளம் மகிழ்ந்தேன் உணர்ந்து. கனிவகையாம் கல்வி கருணை உள்ளம் புனிதமாக தொண்டு புரிதல் இனிதாம் கவிதாசன் பேச்சு கலைப்பித்தன் சொல்வேன் இவையெல்லாம் ஈசன் செயல்.